Hello students, 11th Commerce Public Exams, important 2 marks, 3 marks, 5 mark questions இந்த வீடியோல பார்க்கலாம். பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு 100% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்க கொஷின்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். உடனே கீழே கமெண்ட்டில் கொடுக்காதீங்க, இதை மட்டும் படித்தாக்கா 80 எடுக்கலாமா, 90 எடுக்கலாமா, 70 எடுக்கலாமா அப்படின்ட்டு 100% வர்றதுக்கு சான்சஸ் இருக்க கொஷின்ஸ் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க, இதிலேருந்து வர்றதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் மீனிங். சரிங்களா? ஸோ நான் எந்த வீடியோ போட்டாலும் இதில் நான் 50 எடுக்க முடியுமா, 80 எடுக்க முடியுமா, நான் 90க்கு 90 எடுக்க முடியுமா அப்படின்ட்டு கமெண்ட்டில் கேட்குறீங்க. இந்த மாதிரி அறியாமையாக இருக்கவே இருக்காதீங்க. ஏன்னா டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் ஃபுல்லாக படிக்கும் பொழுது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதையும் படிப்போம், இம்பார்ட்டன்ட் இல்லாத கொஷின்ஸும் படிப்போம். அங்கே என்ன ஆகும், நமக்கு நிறைய நேரம் வீணாக போயிடும். ஸோ அப்போ இருக்கிற அந்த குறைந்தபட்ச நேரத்தில் நம்ம முக்கியமானதை படிக்கும் பொழுது தான் நம்ம எக்ஸாம்ஸில் கேட்குற கொஷின்ஸில் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நல்லா ஃபஸ்ட்டு படிச்சுட்டு கொஷின் பேப்பரில் ரிவிஷன் கொடுக்கறதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கும் பொழுது மற்ற கொஷின்ஸை படிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் படிக்க இருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். அது இல்லாமல் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் ஒரு 70 எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் இந்த பிடிஎஃப்பில் இருக்க வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டை நான் கோல்டன் கொஷினாக சொல்ல போகிறேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிடுறேன், டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணிடுறேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோஸ், அதாவது காமர்ஸில் மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் இப்போ 2 மார்க் கொஷின்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துருவோமா? 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. 10 கொஷின் கொடுத்துருவாங்க, அதில் 10ல் நம்ம 7 எழுதணும். ஸோ அந்த 10 கொஷினும் தெரியுமோ இல்லையோ, ஆனால் 7 கொஷினும் மேக்ஸிமம் வர்றதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே கண்டிப்பாக படிக்கணும், ஆனால் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை முதல்ல படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் மீன் பை பார்ட்டர் சிஸ்டம்? அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் இஸ் மீன் பை பார்ட்டர் சிஸ்டம்? கொஷின் நம்பர் 2, வாட் இஸ் மீன் பை நல்லங்காடி அண்ட் அல்லங்காடி? What do you mean by business? Question number 4. Question number 6, define commerce. Question number 7, what is trade? Question number 10, who is called Karta? Question number 12, who is called a sleeping partner? Question number 13, who is a miner? Question number 15, define company. What is mean by chartered company? Question number 16. Question number 17, define cooperative. Question number 19, define MNC. Question number 20, give 3 examples of MNC. What is central bank? Question number 22. Give the meaning of commercial bank. Question number 23. Question number 25. What is mobile banking? What is debit card? What is credit card? 26 and 27. What do you mean by ATM? Question number 28. Define transport. 31. What is bill of lading? 32. What is the expansion of IRDAI? Insurance Regulatory Development Authority of India. What is e-commerce? 35. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. What is ethics? 39. What is a GDR? What is internal trade? 45. Define wholesaler. 46. Define retailer. 48. What is retailing? 50. What is mean by export trade? What is mean by import trade? What is WTO? 54. What is BOP? 55. What is SARC? 57. What is a mudra? Very important. 59. Quasi contract. The 60. What is void contract? இந்த 60 கொஷின்ஸுமே கண்டிப்பாக படிக்கணும். இதில் நான் சொன்ன கொஷின்ஸ்லாம் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின்ஸ். ஸோ அதை ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க. பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் சேனல்லையும் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதில் நான் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு அந்த கோல்டன் கொஷினை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது 3 மார்க் கொஷின்ஸில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோமா? 3 மார்க்ஸில் உங்களுக்கு 10 கொடுத்துட்டு அதுலேயும் 7 கேட்குறாங்க. ஸோ அந்த 7 கொஷின்ஸ்லாம் என்ன வர்றது சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறேன். இது எல்லாமே படிக்கணும் கண்டிப்பாக. அதில் முதல்ல கோல்டன் கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. வாட் இஸ் ரோல் ஆஃப் சங்கம் இன் ட்ரேட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு? Write any 3 characteristics of commerce. Unlimited liability. Question number 3. Question number 4. Sole trader business. Next question number 5. Write about joint Hindu family business. Question number 7. Advantages of companies. What is mean by private companies? Short notes on RTGS, NEFT. Differentiate warehouse warrant from warehouse receipt. Social responsibility, 12th one. 14th one, function of wholesaler, function of retailer. Characteristics of supermarket, 18th one, objectives of GST. What are the importance of BOP? List out the 5 heads of income. Distinguish between private company and public company. Different types of crossing of AC. Function of SARC. Difference between contract and agreement. What are the 3 objectives GST? 3 marksல உங்களுக்கு 25 questions இருக்குது. இந்த 25ல வெரி இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின் சொல்லியிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 25ம் படிங்க. கன்ஃபார்ம் கொஷின் 5 மார்க்ஸில் உங்களுக்கு 7 கொஷின் கேட்குறாங்க. ஏஆர்பின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 5 மார்க்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 45 கொஷின்ஸ் இருக்குது. வேறு வழியே இல்லை. காமர்ஸில் நிறைய போர்ஷன்றதுனால இந்த 45ம் நீங்கள் படிக்கணும். அதில் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ஒரு 60 மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வாட் ஆர் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்? ரைட் எனி 5 objectives of business. Question number 3. Question number 5, compare commerce and trade. Question number 7, characteristics of sole trader. Different types of partners, 10th question. Merit and demerit of partnership, 13th one. Merit and demerits of joints of company, 14th one. Principle of cooperative, 16th one. 17th one, advantages and disadvantages of MNC. Government company, 18th one. 19th one, feature of departmental organization. 20, classify the various functions of Reserve Bank of India. Function of commercial bank, 21. 23, explain the advantages and disadvantages of warehousing. Various types of insurance, 25. Social responsibility, 27. 5 advantages of FDI, 28 one. 30, the different types of trade, wholesaler and retailer, distinction, 31. 32, distinction of departmental shop and multiple shop. 33, write down the function of WTO. 34, distinguish between GDR and ADR. 35, distinguish between direct taxes and indirect taxes. Essential of a valid contract, any 5. Discuss the different kinds of GST. Compare CGST, SGST, IGST. Explain the import trade procedures. Rights and responsibility of consumers. Voluntary organization in consumer movement. Explain the classification of contract on the basis of the validity. Distinguish balance of payment and balance of trade. So total 45 questions இருக்கு. இந்த 45 கொஷின்ஸ்லேயும் என்னென்ன கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2025 பப்ளிக்கில் கேட்கறதுக்கு
வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னெல்லாம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் கொடுக்க மாட்டேறீங்க. அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையான்னு தெரியல. யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். உங்களுக்காக நேரம் ஒதுக்கி நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போயுமே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஒரு 70% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 12க்கும் நம்ம தொடர்ச்சி வீடியோ போட இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தேங்க்யூ.